பாஜகவோட ஐடியாவும் எங்கள் ஐடியாவும் ஒன்றா? என்ன என்ன கேட்குறீங்க? எனக்கு புரியலை. நாங்கள் சொல்கிறது வேற, பாஜக சொல்கிறது வேற அப்படின்ற மாதிரி ஒருத்தர் டென்ஷன் ஆகிருக்கார். யார் அவர்? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவர் பேசுகிற மேட்ரு அப்படின்றது ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒன்று பிளான் பண்ணிருக்காங்களே திமுகவில். அதை இப்போ செய்தியாளர்கள் எப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரே அணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்ட் தானே இதுவும், எல்லாரையும் ஒன்று சேர்க்குற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ரகுபதி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, தம்பி என்ன தம்பி புரியாமல் பேசுறீங்க? இந்தியாங்கிற ஒரு பெரிய நாடு, பல மொழி இருக்குது, பல கலாச்சாரம் இருக்குது, பல வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதையெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒன்று சேர்க்க பார்க்குது பாஜக. அது வேறு. நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்கு உண்டான தமிழ் மொழி இருக்குது, தமிழர்கள்ன்ற ஒரு இனம் இருக்குது. அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரே அணியில் தமிழ்நாடுன்னு வச்சா இதுவும் அதுவும் ஒன்றான்னு கேட்குறீங்களே, என்ன தம்பி நீங்கள்? அது வேறு இது வேறு தம்பி, புரிஞ்சுக்குங்க, அப்படி போட்டு குழப்பாதீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் கொண்டு வருவது என்பது சுயநலமான ஒன்று. அதில் பொதுநலம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான நாகரிகம் கிடையாது, பொதுவான கலாச்சாரம் கிடையாது, பொதுவான மொழி கிடையாது. எனவே ஒவ்வொன்றிலும் நாம் வேறுபட்டு இருக்கின்றோம். வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்தியா. அதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வலிமை, பெருமை. எனவே அதை நாங்கள் முன்னிறுத்தவில்லை. அது நமக்கு சொந்தமான ஒன்று. நாங்கள் இங்கே தமிழனுடைய நாகரிகம், இது நமக்கு சொந்தமானது. தமிழனுடைய இனம் நம்முடைய இனம், தமிழனுடைய மொழி நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய மானம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரிகம், இவையெல்லாம் நமக்கு சொந்தமானவை. இவற்றை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு செல்கிறோமே தவிர பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிற ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு செல்லவில்லை. அது சாத்தியமும் கிடையாது. அதுக்கடுத்து தான் இப்போ லாக்அப் டெத்து சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த அஜித்குமார் அப்படின்ற இளைஞர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற பிரச்சனை ஊருக்குள்ளே பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்குல்ல. அதை பற்றி எல்லாருமே பேசல. இப்போ சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள்ட்ட கேட்கணும்னு நமக்கு ஆசை இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி ஆசைப்படையில் அவர் என்ன மேட்ரு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் நடந்த லாக்அப் டெத்து இருக்குல்ல, அந்த லாக்அப் டெத்தும் இதையும் கம்பேர் பண்ணுறாரு. அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் என்ன ஆக்ஷனே எடுக்காமல் இருந்தோமா? தெளிவாக ஆக்ஷன் எடுத்துட்டோம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டான ஒரு லீகல் ஆக்ஷன் என்னெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்தாச்சு. அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் சிறப்பாக ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது அப்படின்னு கம்பேரிசனை போட்டு தெளிவுபடுத்தியிருக்காரு ரகுபதி அவர்கள். அந்த லாக்அப் டெத்துக்கு இந்த லாக்அப் டெத்துக்கும் நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள். குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டவுடன் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள். சிறையிலே சில சம்பவங்களிலே அவர்கள் உயிரிழக்க நேரிடுகிறது. நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை. தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் கடந்த முதலமைச்சர் அப்படி சொல்லவில்லை.